ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் சோளம் கோதுமை வறுத்து பிட்டு மாவு செய்ய போகிறோங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குங்க. சோளத்தை போட்டு வறுத்துக்கலாங்க. சோளத்தை போட்டு நல்லா பொறி வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க. இது வந்து பிட்டு மாவு நல்லா இருக்குங்க. இது வறுத்து பொறி வந்துச்சுங்க. சோளம் நல்லா வறுவட்டுச்சு எடுத்துக்கலாம். அதை மாற்றிக்கலாம். கோதுமை அப்படியே வறுத்துக்கலாம். சோளம் மாதிரியே கோதுமை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுவட்டுருக்குங்க. அது நல்லா செவந்துச்சு. எடுத்து கூட மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிச்சுக்கலாங்க. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மாவு பாருங்க நல்லா அரைச்சாங்க. கோதுமை சோளம் எல்லாமே அரைச்சி போட்டாச்சு. சளிக்கலாங்க. கடையில் போட்டு நல்லா சளிச்சுக்கலாம். வறுத்து பிட்டு மாவு செஞ்சா நல்லா கம்ம வாசமா இருக்குங்க. சளிச்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சிக்கலாங்க. உப்பு சேர்த்தி தண்ணி போட்டு அப்படி பண்ணிக்கிட்டோம். ஒரு மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்படி நல்லா பண்ணிக்கலாம். பொழு இருக்கணுங்க. மாவு ரொம்ப தண்ணி சேர்த்துனா ரொம்ப களியாட்டாயிருங்க. பொழு தண்ணி லேசாக வச்சுக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் உதிரி இல்லாமல் இருக்குங்க. கட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக போயிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பண்ணிடும். வச்சு அது இட்லி மாவு வச்சுக்கலாம். இட்லி குண்டால் வச்சுக்கலாம். பொழுன்னு வச்சு வச்சாச்சுங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாங்க. மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. பனங்கள் கண்ட மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பொடி பண்ணி வச்சுருக்குங்க. இதை கொட்டிக்கலாங்க. ஒரு கப்பு நெடக்கல் பருப்பு அரைச்சி வச்சுருக்குங்க. அதை எல்லாம் சேர்த்து கொட்டிக்கலாம். கொட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. பனங்கள் கண்டு நெடக்கல் பருப்பு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. பனங்கள் கண்டு சேர்த்துனா சளி பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்லாங்க. மாவு உதிரியாக சாப்பிட்டு பனங்கள் கண்டு சேர்த்துக்கிறது நல்லதுங்க. சளி கலந்துக்கும். அதனால் நாங்கள் சக்கரை ஜீனி போடாமையே பனங்கள் கண்டு சேர்த்துருக்கோம். ரெண்டையும் கலந்து விட்டாச்சு. சாப்பிடணும். பிட்டு மாவு ரெடிங்க. சாப்பிட்டு பார்ப்போம். மாவு நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. சோளம் கோதுமை பனங்கள் கட்டு சேர்ந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருந்தால் எங்கள் வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.